வெல்கம் டு எஸ்பி ட்ரீம் ஸ்டுடியோஸ். நம்ம லாஸ்ட் வீடியோ பிரேக்ஃபாஸ்ட்டோட முடிச்சிருந்தோம். இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோ ஏறியாச்சு அகைன். அங்கிள் என்ன சொன்னாங்கன்னா, மைசூர் சில்க்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல விற்கிதுமா, ஃபேக்ட்ரி அவுட்லெட், அங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. நாங்கள் வேண்டாம் அங்கிள், நம்ம சுற்றி பார்க்க போகலான்னு தான் சொன்னோம். பட் போய் பாருங்கள், நிறைய பொருள் இருக்கும் அங்கே, மைசூர் ஃபேமஸ் பொருள்லாம் அங்கே இருக்கும், போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 10 minutes தான் ஆகும், போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அங்கிள் போகலான்ட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். ஆட்டோ அங்கிள் சொன்ன பிளேஸ் ரீச் ஆயிட்டோம். மைசூர் ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ்ன்ற பிளேஸில் காவேரி சில்க்ஸ் அண்ட் ஹேண்ட்கிராஃப்ட் அப்படின்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே போய் பார்த்தோம், சாரீஸ்லாம் நிறைய இருந்துச்சு, மைசூர் ஃபேமஸ் சில்க் சாரீஸ்லாம் நிறைய இருந்துச்சு. பட் எனக்கு ப்ரைஸ் தான் கொஞ்சம் ஹையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போய் பார்த்தோம், நிறைய சிலைங்கள்லாம் இருந்துச்சு, சாமி சிலை, மான், யானை, அந்த மாதிரி நிறைய சிலைங்கள்லாம் இருந்துச்சு, அழகழகாக இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக சாண்டலில் செஞ்ச பொருள்லாம் நிறைய இருந்துச்சு, லைக் மைசூர் சாண்டல் சோப், சாண்டல் ஊதபத்தி, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் கொஞ்சம்னு சொல்லக்கூடாது, ரொம்பவே ஹையாக தான் இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஃபேக்ட்ரி அவுட்லெட்டுன்னாங்க, பட் ப்ரைஸ் ஹையாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றுங்க, சும்மா சொல்லக்கூடாது, ஸ்டெப்ஸில் ஏறும்போது அப்படியே சாண்டல் ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சு. எனக்கு அப்படியே ஸ்மெல் பண்ணிகிட்டே இருக்கணும் போலே இருந்துச்சு, செம்ம ஃபீலாக இருந்துச்சு. ப்ரைஸ்லாம் ஹையாக இருந்ததால் நாங்கள் எதுவும் வாங்கலை, சும்மா பார்த்துட்டு மட்டும் வந்துட்டோம். வீடியோஸ் நாட் அலவுட்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால நாங்கள் இதுக்கு மேலே வீடியோ எடுக்கல. பட் ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு சொன்னாங்க. ஸோ நான் 2 யானைக்கு நடுவில் பாப்பா உட்கார வச்சு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே வெளியே வந்து சாக்லேட் கடை ஒன்று இருந்துச்சு, ஸ்பைசஸும் கூடவே வச்சுருந்தாங்க. சரி அங்கே போய் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலான்ட்டு அங்கே போயிருந்தோம். காஃபி கொட்டை, ஸ்பைசஸ், மைசூர் பாக்கு, அப்புறம் சாக்லேட்ஸ் நிறைய இருந்துச்சு. பட் நானும் எங்கள் அண்ணனும் தான் காமெடி பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் கம்மி தான் சொல்லிட்டு, ஹை ரேட்டாக இருக்கிறது கம்மி தான் சொல்லி விளையாடிட்டு இருந்தான். நான் ஜேம்ஸ் மிட்டாய் கூட இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா அதில் இருக்கிற ரேட்டுக்கு நான் 5 ரூபா பேக்கே வாங்கிக்கிறேன். அங்கே இருக்கிற சாக்லேட் ப்ரைஸ்லாம் பார்த்துட்டு நான் 5 ரூபா சாக்லேட்டை வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்ட்டு வந்துட்டேன். ఎంత நம்ம டைரி மில்க் 5 ஸ்டார் சாக்லேட் வாங்கிக்கலாம். ஜேம்ஸ் கூட வந்துடா, இல்லை நான் 5 ரூபாய் பாக்கெட் வாங்கிக்கலாம். ఇంకా కొంచెం భద్రపై వింటే చాక్లెట్ అడిగి எல்லாம் பார்த்துட்டு ஆட்டோ ஏறி நெக்ஸ்ட் பிளேஸுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. போகிற வழியில் வந்து கிளாஸ்லேயே ஒரு பில்டிங் இருந்துச்சு, அது என்னன்னு எனக்கு தெரியல, இப்போதான் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் அதுக்கு கண்ணாடி மாளிகைன்னு தான் பேர் வச்சுருக்கேன்.
போகிற வழி எல்லாமே பெரிய பெரிய பில்டிங்ஸாக அழகழகாக இருந்துச்சு. அப்படியே பச்சை பசேல்னு அழகாக இருந்துச்சு பார்க்கவே. நெக்ஸ்ட் பிளேஸ் ரீச் ஆகிட்டோம், வேக்ஸ் மியூசியம். வெளியவே பார்த்தீங்கன்னா நிறைய கார்ட்டூன் கேரக்டர் ஸ்டாச்சு எல்லாம் இருந்துச்சு. நான் பொம்மைனே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். எனக்கு கார்ட்டூன்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். எல்லா பொம்மைக்கிட்டேயும் போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணேன். நிரஞ்சன் இன்னும் கொஞ்சம் பெரிய பையனாக இருந்தது, அவனுக்கும் எல்லா கேரக்டரும் தெரிஞ்சிருக்கும். நானும் அவனும் சேர்ந்து என்ஜாய் பண்ணியிருப்போம் நிறைய ஃபோட்டோலாம் எடுத்து. பட் அவனுக்கு இப்போ தான் 9 மந்த்துன்றதால அவனுக்கு என்னன்னு தெரியல. பட் எல்லாம் கலர் கலராக இருக்குன்னு மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது. உள்ளே போய் சுற்றி பார்க்க டிக்கெட்ஸ் எடுக்கணும். நிறைய காம்போஸ் எல்லாம் அவங்களே வச்சுருந்தாங்க. செப்பரேட்டாகவும் போகலாம். நான் காம்போ 5 எடுத்தேன். 5 பிளேஸ் சுற்றி பார்க்கலாம். ஸோ அதனால நான் அதை எடுத்தேன். டிக்கெட் ரேட் எவ்வளோ ஆச்சுன்னா 1360 ரூபா ஆச்சு. 5 பிளேஸ் போகலாம். ஒரு பர்சனுக்கு 340 ரூபா. உங்களுக்கு வேணும்னா மட்டும் உள்ளே போய் பாருங்க, அப்படி இல்லைன்னா வெளியவே பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிடுங்க. நான் எடுத்தேன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம், போய் பார்த்துட்டு போயிடலாம், மறுபடியும் நம்ம எப்போ வருவோம் நமக்கு தெரியாது. ஸோ அதனால பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போனேன். உள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா டோரா சிலை இருந்துச்சு, நடராஜர் சிலை இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் நாங்கள் உள்ளே போனோம். வேக்ஸ் மியூசியம் தான் ஃபஸ்ட்டு போனோம். எல்லாமே மெழுகில் செஞ்ச சிலைங்களாம் அங்கே இருக்கிறது எல்லாமே. இவர் மைசூர் ராஜாவாம், அவரோட மெழுகு சிலை அப்படின்னு சொன்னாங்க. இந்த மியூசியத்தில் நம்ம பார்க்குற எல்லா சிலைங்களுமே வேக்ஸில் பண்ணதான், அதாவது மெழுகு சிலைங்களாம். இன்ஸ்ட்ருமெண்ட்டு, வெப்பன்ஸு எல்லாமே ஒரிஜினலாம், அந்த காலத்தில் யூஸ் பண்ணதான். அந்த காலத்தில் யூஸ் பண்ண எல்லா இசைக்கருவியுமே இங்கே இருக்கு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த காலத்தில் என்னென்ன ஃபோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்களோ அந்த எல்லா ஃபோன்ஸோட மாடல்ஸும் இருக்கு. ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு என்ன யூஸ் பண்ணாங்களோ அதுலேருந்து ஒரு மாடலாக அது மாறி எப்படி யூஸ் பண்ணாங்களோ அது வரைக்கும் எல்லாமே வச்சுருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் இல்லை, எல்லா பொருளுமே நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணதுலேருந்து ஒவ்வொரு வருஷனாக ஒவ்வொரு மாடலாக சேஞ்ச் ஆகி வரும் இல்லையா, அது வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் மறுபடியும் நம்ம எங்கே போய் பார்ப்போம்னு தெரியல. ஏன்னா நம்ம பார்க்காத அவ்வளோ பொருளுங்க இங்கே இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம் நம்ம லைஃப்பில். நான் இப்போ யூஸ் பண்ணுறதெல்லாம் இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சான்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. Wax, Scratches wax. Instruments also. Western orchestra. Adivasi. Kerala and Tamil Nadu musical instruments. Latin and South American musical instruments. South Indian. Original.
Instruments எல்லாம் original statue மட்டும் தான் rights. East Indian. Mysore King. Srikanthadatta Narasimha Raja 2013 death. Manakutti king. Ekata panje. நிறைய வேக்ஸ் ஸ்டாச்சூஸ், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்தோம். ஆல் கண்ட்ரிஸோட மியூசிக் எக்யூப்மெண்ட் எப்படி இருக்கும், அவங்க கல்ச்சர் எப்படி இருக்கும், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு எல்லாம் இங்கே தனித்தனியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க. எல்லாமே பார்த்தோம். கார்ட்டூன் கேரக்டர் ரோல் நம்பர் 21 கிரிஷ், டோரா, சோட்டா பீம் எல்லாம் இருந்தாங்க. இன்னும் நிறைய இருக்குது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்னே இன்னும் நிறைய பார்க்கணும். இன்னும் 4 பிளேஸ் வேறு பார்க்கணும். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். லென்த் அதிகமாகிட்டே போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு என்னோட யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். பாய்.